ஹாய். நான் உங்கள் சுதா சந்தோஷ். இது வந்து டெலிவரி முடிச்சிட்ட பிறகு நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆக்சுவலி வந்து டெலிவரி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. என் கூட நீங்கள் ப்ரெக்னன்சிலேருந்தே நிறைய பேர் நான் வீடியோஸ் போட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு வந்து டெலிவரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் ப்ரெக்னன்சியே. ஆனால் டெலிவரி டைமில் எனக்கு வந்து லாஸ்ட் 20 டேஸ் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க நான் முருகர் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம திருத்தணி முருகர் கோவில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கு. அங்கே போயிட்டு நம்ம மலை ஏற மாட்டோம். ஸோ கீழவே வந்து வேல் இருக்கும். வேலத்துக்கு நான் கும்பிட்டேன். எப்படின்னா முருகா நான் வந்து அதாவது நமக்கு ஏதாவது ஆயிடும் இல்லை, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா ஒரு ஒரு மாதம் 2 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி நம்ம நினைவே இல்லாமல் இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபேமிலி நமக்குன்னு இப்போ 2 குழந்தைங்க வரப்போகுது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அழுதுட்டு வேல் தொட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு அட்மிஷன் ஆனேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 20 நாள் வந்து நான் உட்காரவே இல்லை, அதாவது படுக்கவே இல்லை, சேர்லயே உட்காந்துட்டு தூங்கிட்டு இருந்தேன். பேபி வந்து 4.2 கேஜி ஆயிடுச்சு 36 வீக்லயே. ஃபுல்லாக என்னால் ப்ரீத் விட முடியல. யூரின் மோஷன் எதுவுமே எல்லாமே லாக் ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரெகுலராக பார்த்த இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இல்லை நீங்கள் கிரிட்டிக்கலாக இருக்கு, நீங்கள் சென்னைக்கு போயிடுங்க, எங்களால் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. சரி நம்ம இன்னொரு ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்ட பிறகு இல்லை நீங்கள் எப்படி படுத்தீங்க, ஏன்னா உங்களால் படுத்தாலே ப்ரீத் விட முடியலையே அப்படின்ட்டு இம்மீடியட்டா தேர்ஸ்டேவே எடுக்கலாம், அதாவது 19ஆம் தேதியே எடுத்துடலாம். நாங்கள் வந்து 20ஆம் தேதி லக்கியோடைய பர்த்டே அன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா சி செக்ஷன் தானே அப்படின்ட்டு தேர்ஸ்டேவே எடுத்துடலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே நம்ம அட்மிட் ஆகிடலாம் அப்படின்ட்டு வெள்ளவே போயிருந்தேன். திரும்ப தேர்ஸ்டே போகும்போது அனசிஷா டாக்டர் வந்து இல்லை உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, ப்ரீத்திங் கண்ட்ரோல் இல்லை, அதனால அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இன்கேஸ் சின்ன குழந்தைய தான் நம்மளால வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுக்க முடியும், பட் சிசரின் பண்ணுறோம் அப்படின்னா பெரியவங்கள வந்து நம்ம ரொம்ப சேஃபா எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அவர் ரொம்பவே பயந்துட்டாரு. நானும் அவர்கிட்ட சொல்லிட்டே போனேன். இல்ல அந்த என்னன்னா 4 நாள் வந்து அப்சர்வேஷன் அப்படின்னு அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 9 நாள் நாங்க ஹாஸ்பிட்டல்லயே இருந்தோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு 35 இயர்ஸ் சுகர் இருக்கு, தைராய்டு இருக்கு அப்படிங்கும்போது பிபி வந்து ஆன் டைம் அந்த டெலிவரி டைம்ல வரும். ஏன்னா இப்போ வந்து எனக்கு டெலிவரி ஆயிட்ட பிறகு சுகர் இல்ல. ஏன்னா அந்த டெலிவரி அப்போ வர சுகர். ஸோ டெலிவரி ஆன பிறகு சுகர் இல்ல. பட் தைராய்டு மட்டும் எப்பவுமே தான் இருக்கு. அந்த ஆன் டைம் வந்து பிபி வந்துட்டு பிபி எனக்கு கண்ட்ரோலே ஆகல. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது லக்கி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா லக்கியும் நான் பார்க்கல. 8:00 மார்னிங் போனோம். அப்போ லக்கியை பார்க்கும்போது என் மனசு ஃபுல்லா லக்கி மேல ஒரு எண்ணம் இருந்துச்சு. நம்ம ரிட்டர்ன் வந்து அதாவது அன்னைக்கே நம்ம ரிட்டர்ன் வந்துருவோமா? வந்து நம்ம குழந்தைய ரிட்டர்ன் பார்ப்போமா? அப்படின்ட்டு நான் ரொம்பவே யோசிச்சேன். பயந்தேன். அந்த 4 நாள் அப்சர்வேஷன்லயும் சரி, அந்த டெலிவரி முடியும் போதும் சரி, நானும் என் ஹஸ்பண்டும் மட்டுமே இருந்தோம். ஏன்னா அந்த 9 நாளுமே வந்து மத்தவங்க யாரையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது இல்லாம குழந்தைய பார்த்துக்கிட்டு அப்பா, அம்மா இருக்கணும் அப்படிங்கிறதுனால பெரியவங்க பார்க்கணும். 3 வயசு குழந்தையாச்சேன்ட்டு அவங்கள வீட்ல இருக்க சொல்லி இவர் தான் கூடவே இருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இருந்தாலும் ஆ என்ன சொல்றது? நம்ம மீண்டு வருவோம் அப்படிங்கிறத இது பண்ணாரு. நான் டெலிவரி போகும்போது சொன்னேன். இன்கேஸ் நான் ஐசியூக்கு போயிட்டாலும் சரி, வேற ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, மத்தவங்க யாரையும் நீங்க பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப தைரியமா இருக்கணும் அப்படின்ட்டு. அவருக்கு அது ரொம்பவே பயமா தான் இருந்திருக்கும். பட் நம்ம வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாதுல்ல. நம்ம அம்மா கிட்ட, அப்பா கிட்டலாம் சொன்னா உடைஞ்சிருவாங்க. அதனால இவர்கிட்ட மட்டும் சொல்லி நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போனேன். எனக்கு பிபியே கண்ட்ரோல் ஆகல. கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஏன்னா என்னோட பிபி கண்ட்ரோல் ஆகல. அனஸ்தீசியா டாக்டர் என் பக்கத்துலயே உட்காந்துட்டு காட் கிரேஸ் எங்களுக்கு தெரிஞ்சவங்களே அவங்க. ரொம்ப பொறுமையா ஒரு ஒரு 5 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் 15 பேர் இருந்தாங்க தியேட்டர்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு செக்ஷன் பார்க்குறவங்க. அது இல்லாம எனக்கு முன்னாடியே வந்து இதே டாக்டர் பார்த்துட்டாங்க, நுரையீரல் டாக்டர் பார்த்துட்டாங்க. அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 1/2 ஹவர் டெலிவரிக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி சுகர் பிபி எல்லாமே ரெகுலராக செக் பண்ணிட்டு அப்படி இருந்து தேட்டரில் 180 170 அப்படியே ஏறிட்டே தான் போகுது பிபி. நான் எதையுமே யோசிக்கல. பட் பிபி வந்து கண்ட்ரோல் இல்லவே இல்லை. ரொம்ப கவலையே பட்டோம். வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளேயே பாப்பாவை பார்த்துட்டேன். பட் அதுக்கப்புறம் ப்ராசஸ் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஹெவி வெயிட் ஆயிட்டேன். என்னால அதாவது நம்ம ஒரு வெயிட் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா என்னென்ன கஷ்டம் வரும் அப்படின்றத இது பண்ண இது ஒரு அன்பிளான்டு பிரெக்னன்சி அப்படின்றதுனால நம்மளால எதையும் பண்ணவும் முடியல.
பட் ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு. கடவுள் வந்து நான் முருகையே தான் நினைச்சிட்டு நான் கிட்டத்தட்ட அந்த 20 நாளுமே லட்சத்துக்கு மேல ஒவ்வொரு வாட்டியும் முருகா முருகா என்னால முடியல முருகா என்னால முடியல முருகா. இந்த 4 நாள் அப்சர்வேஷன்லயுமே என்ன இன்னைக்கு எடுத்துறீங்களா பாப்பாவை, இல்ல இன்னைக்கு எடுத்துறீங்களா, என்னால படுக்க முடியல, நான் உட்காந்துட்டு தான் இருக்கேன். எல்லாருமே வந்து பார்த்துட்டு போவாங்க. இல்ல என்னால படுக்க முடியல, நான் உட்காந்துட்டு தான் இருக்கேன், என்னால வந்து படுத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு உட்காந்து சேர்ல இப்படி உட்காந்துக்கிட்டே, இல்ல கட்டில்ல உட்காந்துக்கிட்டே இப்படியே தான் தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா பேபி இந்த அளவுக்கு மேலே ஏறிடுச்சு. 2 பேபி அளவுக்கு அஹ், எல்லாருமே பார்க்கும்போது என்ன ட்வின்ஸ் இருக்கா அப்படின்ற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லாருமே கேட்பாங்க முருகர் உங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. நான் இப்போ ரிட்டர்ன் எந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆனா பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்லாம நான் இருக்கேன் அப்படின்னாக்க அதுக்கு காரணம் முருகர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெலிவரி டைம் ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருந்துச்சு. 2 நாள் நான் ஃபுல் டே ஐசியூல தான் இருந்தேன். காஸ்ட்டும் நாங்க கனெக்ட் பண்ணத விட தாண்டி ரொம்ப ஹெவியாவே போயிடுச்சு. பட் இருந்தாலும் பாப்பாவும் ஐசியூல இருந்தான். ஒரு 2 நாள் என்ஐசில வச்சிருந்தாங்க. நான் இல்லாதனால அவங்கள என்ஐசில வச்சிருந்தாங்க. முதல் 1 நாள், அப்புறமா அதுக்கு அடுத்த நாளும் நான் வரணும் அப்படின்றனால என்ஐசில வச்சிருந்தாங்க. நான் வந்து ஐசியூல எனக்கு பிபி கண்ட்ரோலே ஆகல. ஐசியூ டெலிவரி முடிச்சோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறமா ஓரளவுக்கு பிபி கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கடுத்து குழந்தைக்கு சின்ன சின்ன டெஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் ஒண்ணு வரும் இல்லையா? அதுல ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்லாம் வந்துச்சு. அது எல்லாத்தையுமே சமாளிச்சு ஒரு 9 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க வந்து வீட்டுக்கே வந்தோம். நான் எப்பவுமே என் வாழ்க்கையில மறக்காம சொல்றது என்னன்னா, முருகரை நம்புங்க, வேலை நம்புங்க, வேலை தொட்டு கும்பிடும்போது நம்மளை கைவிடவே மாட்டார் அப்படின்ட்டு நான் வேலை தான் பிடிச்சி முருகா எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா நான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா என் வீட்டுல என்ன பின்னாடி நிற்கிற யாராலுமே அவங்களால தாங்கிக்க முடியாது, அதை சமாளிக்க முடியவே முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போனேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு அந்த டைம் டெலிவரி டைம்ல எந்த ஒரு கான்வர்சேஷனும் இல்லை, அமைதியா உட்காந்துட்டு இருந்தாங்க. இவரும் வந்து வெறும் முருகரை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்பாவும் முடியாம உட்காந்துருந்தாரு. குழந்தை மட்டும்தான் சுத்திட்டு இருந்தான். ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க அப்பவும் நான் உள்ள போகும்போது சொன்னேன், நான் வந்து கான்சியஸ் ஆன பிறகு நீங்க யாருக்குனாலும் சொல்லிக்கோங்க குழந்தை பிறந்திருக்குன்ட்டு. இப்போதைக்கு நீங்க யாருக்கும் சொல்லாதீங்க. எந்த ஸ்வீட்டும் வாங்காதீங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பேபிக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எதையுமே பண்ணாதீங்க. நம்ம ரிட்டர்ன் சேஃபா வரணுமா பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்ட்டு நமக்கு புரிஞ்சுக்க முடியும். பட் இருந்தாலும் சொல்லணும் இல்லைங்களா? ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவரால் ஹேண்டில் பண்ண முடியணும் அப்படின்றதுனால நான் சொல்லிட்டு போனேன். ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு. சுகர் வந்து அன்கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஹெவி டோஸ் ஆஃப் இன்சுலின் தான் போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் அந்த டைம் அன்கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு வழி சொல்லுவாங்கல்ல, எப்பவுமே முருகன் வந்து நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது வேண்டும் போது இது வேணாம், இதுல போனா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நான் பார்த்து இந்த ஹாஸ்பிட்டல் வேணாம், ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லை, வேற ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு வழிகாட்டின மாதிரி நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்னைக்கு நான் சேஃபா இருக்கேன். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அது இதுன்னு 1 ஹவருக்கு ஒன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுவோம். காஸ்ட் ஆஃப் இது வந்து கொஞ்சம் ஹெவியா இருந்தாலும் நம்ம உயிருக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு 1 ஹவர்ஸ் ஒன்ஸ்லயும் நம்மளை மானிட்டர் பண்ணி சேஃபா இது பண்ணி நம்மளை சேஃபா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். தாண்டி வந்தாச்சு. என்னுடைய பிரெக்னன்சி ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். 2வதும் பையன் தான். நாங்க சஷ்டிக்கு முதல்ல விரதம் இருந்தோம். அப்பவும் பையன் தான் பிறந்தான். இப்போ செகண்ட் டைம் விரதம் இருந்தோம். இப்பவும் வந்து பையன் தான் பிறந்திருக்கான். செகண்ட் டைம் நான் குழந்தைக்காக இல்லை, இருந்தாலும் நான் வந்து போன வருஷம் இருந்தேன். இந்த வருஷம் நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையும் வந்து சஷ்டி ஸ்டார்ட் ஆக போகுது. நான் கண்டிப்பா சஷ்டி பத்தியான ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப கிளியரா போடுறேன். உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னும் போது முருகரை முழுசா நம்பி இருக்கலாம். ஏன்னா நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்தேன். 6 வருஷம் என்னோட லைஃப் மொத்தமே ஃபெயிலியர். மொத்தமே காசு எல்லாமே நாங்க செலவு பண்ணிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் இயற்கையா 2 குழந்தை நின்று பெற்றிருக்கேன் அப்படின்னும் போது எல்லாமே முருகர்னு தான் சொல்ல முடியும். காம்ப்ளிகேஷன் கண்டிப்பா இருக்கும். ஆனா காம்ப்ளிகேஷன்லாம் தாண்டி நமக்கு இயற்கையா நேச்சுரல் பிரெக்னன்சி நடக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த நேச்சுரல் பிரெக்னன்சில நம்ம 2 குழந்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். முருகரை மட்டுமே நம்பி நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் செங்கதிர் வேலுன்னு பேர் வச்சாச்சு. ஸோ இவனுக்கு வந்து வீல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீல ஏதாவது பேர் இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஆனா முருகன் மெயினா இருக்கணும். ம். அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. வெற்றிகரமா நான் கொஞ்சம் சேஃபாவே வந்துட்டேன். முருகருக்கு நான் நன்றி சொல்றேன். முருகர் மேல நீங்க முழு நம்பிக்கை வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முருகர் நமக்கு துணையா இருப்பாரு. அவர் செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா காப்பாத்துவார். குழந்தை இல்லைன்றவங்க இந்த வர மகா கந்த சக்தியை மிஸ் பண்ணாம விரதம் இருங்க. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகேங்களா?
அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோஸ் பின்னாடி போடுறேன். கண்டிப்பாக பார்த்து இது பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரெக்னன்சியில் என்னுடைய காம்ப்ளிகேஷன் என்ன, ஐசிடி டெஸ்ட் என்ன, அந்த டீட்டெயில்ஸும் ஒன்று நான் சொல்லிகிட்டே வரேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நியூ மாம் சேலஞ்ச் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு பேபி பார்த்ததுனால அவனுக்கு நான் எல்லாமே பெஸ்ட் ப்ராடக்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ அதோடைய ப்ரொசீஜர் எல்லாமே இவனுக்கு நான் வீடியோஸாகவே போட்டு உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய் பாய். எப்பவுமே முருகர் துணையாக இருப்பார்.